பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நன் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆட்டை அடி வாங்காமல் போக ட்ரை பண்ணுதேன். மெயின் டோர் எஸ்கேப்பில் 3 ஆட்டை லாஸ்ட் டேவே வந்துட்டு நன்னு கொலகாண்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஸ்கிரீம் அவன் பையனை போட்டு புரட்டி எடுத்திருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ரேயர் பண்ணிக்கிருக்கா டக்குன்னு போவோம். எல்லோக்கி மேக்ஸிமம் 3 இடத்துல தான் இருக்கும். ஃபஸ்ட் இடம் வந்து பாத்ரூமில். இது நன்னுக்காகவே கட்டுப்பட்டு இருப்பாங்க. சரி, இந்த பாத்ரூமில் இல்லை. அப்படின்னா அடுத்து எங்கே இருக்குன்னா மேலே. அதுக்கு இங்கே போகிறேன். சரி, மேலே போய் பார்ப்போம். மேலே இல்லைன்னா இன்னொரு இடம் இருக்குது. க்ரோபார் இல்லை. சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. கேபிள் கிடச்சிருக்கு, டக்குன்னு போவோம். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டாவ. எப்போனாலும் இங்கே வரலாம். சத்தம் கொடுத்துரும். அதை பெயிண்ட் எடுத்துகிட்டு கீழே குதிச்சிரும். பெயிண்டா? ஃபோன் நம்பர் தான் இருக்குது, பெயிண்ட் இல்லை. நம்ம டேப்போம். வாய் வர ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்க. நீங்கள் எங்கேருந்து பார்க்கிங்கன்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. க்ரௌபார் எங்கே இருக்குது? க்ரௌபாருக்கும் ஒரு 3 இடம் இருக்குது கைஸ். 3 இடத்துலையும் போய் தேடுவோம். அப்போ நம்ம ஃபஸ்ட் இடத்துக்கே போவோம். மேலே பேருப்பாவ பேக்கு அடி வாங்குதுக்கா. வந்துட்டா நாய். அதுக்கு பெருமையாக தான் பேசிக்கிருக்கேன். அடிக்க வர டக்குன்னு. சரி, இங்கே எப்படி போயிடுவோம். போயிட்டு இங்கே 2 சைடில் எங்கே வருவான்னு வர தெரிலையே. 2 நிமிஷம் இங்கே இருந்துட்டு பார்ப்போம். எங்கே வரான்னு வர தெரில. இங்கே ஓடிக்க அங்கே வரல போலக்கு. எங்கேயும் வரல, மேலே போயிருப்பா. சரி, க்ரௌபார் 3 இடத்துல இருக்குன்னு நல்லா. அதில் இங்கே ஒரு இடம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கேன். இந்த இருக்கா, இது ஒரு இடம். அடுத்து இன்னொரு இடம் வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கேன். க்ரௌபார் இதுலேயே கிடச்சிடலாம். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, சைடில் தான் அந்த பலகையை இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் க்ரௌபாரு. இப்போ சத்தம் போட்டு நன்னை வேறு கூப்பிட்டேன். என்ன செய்யன்னு தெரில. உள்ளே போனால் டக்குன்னு வந்து அடிச்சிடக்கூடாது. அதான் பார்க்க வந்துட்டாளா. சரி, இப்போ நம்ம அங்கோடி போயிடுவோம். சுற்றிட்டு நன்னு மட்டும் எகிரி குச்சி வந்துருந்தால் நேற்று நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி கொடுக்கல ஆப்ஷன். அது நல்லதாக போச்சு, நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். சரி, டக்குன்னு போய் ஒரு சுற்றிட்டு இல்லை, எல்லோக்கி இங்கே தாங்க இன்னொரு இடம் இருக்கும். எல்லோக்கி இருக்கான்னு பார்த்துட்டு போயிடும். அப்படி இந்தா தான் இருக்குது. எல்லோக்கி தேவைப்படும். நன்னு எங்கேன்னு தெரியலையே. பார்த்துட்டான் நாய். பார்த்து தொலைறிய. பெரும் இன்சையாக இருக்குது. அங்கே போயிட்டா பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த பலகையை எடுத்துட்டு அங்கே இருந்தா பார்த்துட்டா. சோபா பார்த்து தொலைதால. சரி, இங்கே எப்படி பேருவோம் நம்ம. இதோட பெரிய இன்சை யார் தெரியுமா? கீழே ஒரு கிளவி இருக்கும். அந்த கிளவி தான் பெரிய இன்சை. எரிச்சலை கிளப்பிடுவா கைஸ். நம்மளை பார்த்தா பயந்தடிச்சு ஓடிடுவா. பாருங்களேன். இப்போ நான் ரொம்ப நேரம் இதுக்கு தான் ஆக்குறேன். வேன் எஸ்கேப் தான் ரொம்ப கஷ்டம் கைஸ். பார்த்து தான் பண்ணணும். பார்க்க ஈஸி, ஆனால் செய்கிறது தான் கஷ்டம். இந்த கிளவி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. லைட்டாக பார்த்துட்டா கத்திடுவா கைஸ். கத்திட்டு ஓடிடுவா வேன் எடுத்துகிட்டு. அடுத்து திரும்பி ஃபோன் அடித்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கேமில் பெரிய தொல்லையே.
நான் ஃபோன் அடித்து கூப்பிடுவேன். எத்தனை ஆட்டை ட்ரை பண்ண தெரியுமா கைஸ், ஒன்றுமே வரல. இல்லை கத்திட்டு ஓடிட்டாளா? இப்போ பாருங்களேன், வேன் எடுத்துகிட்டு தெரிஞ்சிருவா. ஃபோன் அடித்து வேற கூப்பிடணுங்க, அதான் பெரியது இல்லை. எப்படி போவான்டா, அங்கோடி தான் ஈவில் நன் வருவா. எப்படி இறங்கி போயிடுவோம். போயிட்டாளோ அம்மா கைஸ், வந்துட்டா, பார்த்துட்டா, சோழி முடிஞ்சு. ஒடியிரு, தெரிச்சிடணும். இந்த இதில் பார்த்து போங்க, டக்குன்னு கால் ஸ்லிப் ஆயிரும். ஸ்லிப் ஆகி அந்த இதில் இது பண்ணிடுவேன். அடுத்த இந்த பைப் மாதிரி இருந்துச்சுல்ல, அதில் மண்டை அடித்து ஒன் டே காலி ஆயிரும். நான் கொஞ்சம் பார்த்து தான் போனேன், அதனால ஒன்றும் ஆகலை. சரி, இப்போ ஃபோன் அடித்து வேற கூப்பிடணுமே. பெயிண்ட்டை கீழே போட்டால் அதுக்கு வேற சத்தம் வரும். சரி, ஃபோன் அடித்து கூப்பிட்டு தான் ஒன்று, வேறு வழி இல்லை. டக்குன்னு மேட்ச் முடிக்கணும்னா இதான் செய்யணும். வேறு என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய கேம் யோசித்து வச்சுருக்கேன், அந்த கேம்லாம் போடுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க கைஸ். 2 நாள் விட்டு 2 நாள் போட்டால் இல்லை எப்படி, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 வாரம் இல்லை 2 நாள், எதுனாலும் எனக்கு ஓகே. இல்லை ஒரு நாளில் போடட்டா. ஆனால் டெய்லியும் நைட்டு இல்லை காலையில் வீடியோ ஷார்ப்பாக வந்துடும். நாளைக்கு இங்கே எப்படி வந்தேன் எனக்கே தெரில. ஃபோன் அடிச்சிட்டோம், ஸ்க்ரீன் வேறு. போய் பெயிண்ட் வேறு எடுத்துகிட்டு வரணும். மேலே கிடக்கு பெயிண்ட்டு. சுபா, இதுக்கே கண்ணெல்லாம் கெட்டுதே, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, கீழே குதிக்கும்ல குச்சாச்சு. நான் டெய்லி வீடியோ போட தான் செய்தேன், டெய்லியும் இல்லை போடுதேன், வீடியோ போட தான் செய்தேன் ஒழுங்கா. ஆனால் எல்லாத்துக்கும் 10 வியூஸை தாண்ட மாட்டேங்க கைஸ். கொஞ்சம் நல்லா வியூஸ் ஆச்சு போடுங்க கைஸ். பார்த்துட்டாடா, இப்போ பாருங்களேன், சில நேரத்துக்கு இழிவில் நானே வேனில் ஏற்றிடுவேன் கைஸ். வேனில் ஏற்றி கொண்டுருவா. அதுக்குள்ளே போய் ரொம்ப நேரம் இதிலே இருந்தேன். அடுத்து கட் பண்ணிட்டு காமிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாச்சும் இருந்திருப்பேன் கைஸ். ரொம்ப நேரம் வந்துட்டா. இதையும் வச்சிட்டா. இன்னும் ஒரு அட்டை அலைஞ்சிட்டு கொரட்டை விட்டு தூங்குவா கைஸ். கொரட்டை எப்போ எவ்வளோ சத்தம் கொரட்டை. போய் தூங்குமா, தூங்கு. டக்குன்னு பெயிண்ட்டு ஊற்றிட்டு உட்காந்துருவோம். அழுக்காக இருக்குன்னு இது பண்ணுவா, திரும்பி போய் தூங்குவா. அந்த கேப்பில் ஏறி உட்காந்துடணும். ப்ரோ, இதுக்கு அவன் வேன் எடுத்துகிட்டு போகப்போலே சேர்ந்தாப்பில் போயிட்டா முடிஞ்சில்ல ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அதான் இந்த கேமில் கிடையாது. சோழி முடிஞ்சு மணி அடிச்சிட்டா கத்திட்டு ஓட்டா கைஸ். திரும்பி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். 3த்தையும் எடுத்து வச்சுட்டா தூங்க போல் வேனில் ஏறி உட்காரணும். சரி, உட்காந்துரும். அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. 3ஆவதாட்ட கேட்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வியூஸ் டெய்லி 10 தாங்க போகுது. எஞ்சிட்டா எங்கே வைக்கணும்னு தான் தெரில. பெட்டிக்குள்ளே தான் அப்பா. பெட்டிக்குள்ளே அப்படி 3 நாப்பில் எடுத்து வச்சுருவாளோ தெரில. சரி, வைக்கல, தப்பிக்க போகிறோம்டா, அதுவே பெரிய விஷயம். அவன் மூஞ்சியை பார்த்தீங்களா கைஸ். சரி, இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்குவோம். வாயை பார்த்தா